இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், எடுப்புக்கு எஜமான் தான் வேலை கொடுக்கணும். எஜமான் வேலையே தூக்கி கொடுக்க கூடாதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாண்டி நீ நடந்துக்கிறதெல்லாம் இருக்கு. ஏதோ இந்திரா உங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்கிறதுக்காக எங்களை எல்லாம் ஏறி மேய கூடாது, புரியுதா? செல்வநாயகி, எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா இவளும் இவ புருஷனும் பண்றது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா சொல்லுங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இவளுக்கு தாலி பிரிச்சு போட்டாதான் ஏன் மருமகளுக்கும் நல்ல நேரத்துல தாலி பிரிச்சு போட முடியும். இவளை என்னமோ தங்க தட்டுல வச்சு தாங்கிட்டு இருக்கிற மாதிரி தாங்கிட்டு இருக்கணும் போல. ஷோ, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. ஒரு முக்கியமான கால், அதான். ஆமா, இவ பெரிய மினிஸ்டர். அப்படியே 24 மணி நேரமும் பிஸியாவே இருந்துருவா. சரி சித்தி, விடுங்க. ஐலி, நீ போய் உட்காரு. போன்னு சொல்றேன்ல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வருது. இதெல்லாம் திடீர்னு நடக்கிறது இந்திரா. நம்ம கையில என்ன இருக்கு? எதுக்கும் நல்ல நாள் நல்ல நேரம் கூட பார்த்து இந்த ஃபங்க்ஷனை வச்சிருக்கலாம். ஏய், வர்மா, நான் வீட்டில இருந்து கிளம்பிட்டேன். சீக்கிரமா பொருள் எடுத்து அனுப்பி வை. என்னால ரொம்ப நேரம் வெளியே சுத்த முடியாது. நீ வாடா, பாத்துக்கலாம். யா, வரேன். ஹலோ மேடம். அவன் எங்க லிமிட்டை தாண்டிட்டா மேடம். அங்கதான் வந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே மேடம். சிவா, கபிலன் வந்துட்டு இருக்கான். சரி சரி. இன்னைக்கு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் ஆபீஸ்க்கு வரேன். ஆபீஸ்ல வச்சு மத்தத பேசிக்கலாமே. சரி, அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. நேர்ல பேசிக்கலாம். ஓகே. என்ன இந்திரா? சித்தப்பா, ஆபீஸ்ல இருந்து ஸ்ருதி தான் கால் பண்ணியிருந்தா. இன்னைக்கு பெங்களூர் ஷோவுக்கு கிரியேட்டிவ் டீம் செட் பண்ணி அனுப்புறோம்னு சொல்லியிருந்தோம்ல. அதான் அது என்னாச்சுன்னு டீடைல்ஸ் கேட்டுட்டு இருந்தா. சரி, அயலி வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நாம ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் தாலி பெருக்கி போட்டுடலாமா? உங்க எல்லாருக்குமே அயலி தான் தேனா இனிக்கும், நாங்க மட்டும் கசக்கும் இல்ல? அவளுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ரித்திகா, பெரியவங்க கிட்ட வார்த்தைய பார்த்து பேசு. சரிங்க அண்ணி, நான் எதுவும் பேசல. வாய மூடிக்கிட்டேன், போதுமா? ஏய், என்னம்மா இது? இந்த கபிலன் எங்க போய் தொலைஞ்சான்? அடுத்து என் பிள்ளைய திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தியா, அவன் தான் முக்கியமான வேலையா வெளியில போயிருக்கோன்னு சொல்றோம்ல. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன முக்கியமான வேலை? சித்தப்பா, விடுங்க, வரட்டும். காரை செக் பண்ணணும். சார், லைசன்ஸ்.
ஃபுல்லா செக் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லை. நாம நினைச்ச மாதிரி தான் கபிலன் கார்ல போறான். ஆனா கார்ல செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லையே. ஏதோ இடிக்குது. ஏடி, கபிலன் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியல. அவன் கார்ல வேற யாரும் இல்ல, நம்ம தேடுற பொருளும் இல்ல. நல்லாவும் செக் பண்ணி பார்த்தாச்சு. பிளான் கபிலனோடது இல்ல சிவா, வர்மா ஓடுது. எனக்கு வர்மாவை பிடிக்க முடியலனாலும் எவிடன்ஸோட கபிலனை பிடிக்கலான்னு ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தேன். ஆனா எதுவுமே நடக்கலையே. இந்த கபில வேற போயிட்டானே ஏடி. அப்பதான் அந்த ஊர்வலம் குறுக்க வந்துருச்சே. நேரம் காலம் தெரியாம ஊர்வலம் போய் சாகடிக்கிறானுங்க. ஷிட்! என்னாச்சு ஏடி? நம்மள நல்லா ஏமாத்திட்டு போயிட்டா அந்த கபிலன். எப்படி சொல்ற? அந்த சாமி ஊர்வலம் வந்தாங்கல்ல, அவங்கள கவனிச்சீங்களா? அவங்க எடுத்துட்டு வந்தது பெருமாள் சிலை. ஆனா எல்லாரோட நெத்திலையும் பட்டை இட்டிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவனுங்க எல்லாம் அந்த வர்மாவோட ஆளுங்க தான். அதான் கபிலன் அவங்களோட சேர்ந்து நைஸா எஸ்கேப் ஆயிட்டானா? ஏடி, நீ உடனே அடுத்த செக் போஸ்டுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு வந்தா தடுத்து நிறுத்த சொல்லு. நான் ஏடி பேசுறேன். உங்க செக் போஸ்ட்ல பெருமாள் சிலையோட பாத யாத்திரை போற ஒரு கூட்டம் வரும். அவங்கள புடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. நான் வந்துருவேன். அப்புறம் அதோட ஒரு காரும் வரும். கார் நம்பரை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த கார்ல இருக்கிறவனையும் புடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சிவா, அவங்களுக்கு சொல்லிட்டேன். சீக்கிரம் வாங்க, நம்மளும் கிளம்புவோம்.